அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்குமே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். மிகவும் சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் பெருமகிழ்வோடும் இந்த இரவிலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். எனவே எல்லாம் வல்ல விண்ணக இறைவன் தனது தனிப்பட்ட அருளையும் கருணையையும் இரக்கத்தையும் விண்ணக ஆசிரையும் அருளையும் விண்ணக அமைதியையும் உங்கள் மீது நிறைவாக பொழிவார். ஏன் தெரியுமா? ஏன் அவர் உங்கள் மீது எல்லா விண்ணக அருளையும் ஆசிரையும் விண்ணக அமைதியையும் உங்கள் மீது பொழிகின்றார் என்று தெரியுமா? ஏனென்றால் உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தவருக்கு அமைதி உண்டாகுக. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாட பெருமகிழ்வோடும் பெரு ஆனந்தத்தோடும் பேரார்வத்தோடும் இங்கே கூடி வந்திருக்கின்றீர்கள். ஏனென்றால் இவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய கடவுளின் ஒரே மகன். அவரது பிள்ளையின் பிறப்பை கொண்டாட வந்திருப்பதினால் தனது அருளையும் ஆசிரையும் விண்ணக அமைதியையும் உங்களுக்கு நிறைவாக பொழிகின்றார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து மனிதனானவுடன், மனிதனாக இந்த உலகிலே பிறந்தவுடன் வானதூதர்கள் பெரு ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த உன்னதங்களிலே கீதத்தை பாடுகின்றார்கள். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தவருக்கு அமைதி உண்டாகுக என்று மகிழ்ந்து பாடுகின்றார்கள். இப்போ நான் உங்களை பார்த்து அழகாக இப்படி சிரிச்சா என்ன பண்ணுவீங்க? சிரிக்கும் போதே நிறைய பேருக்கு அப்படியே புன்முறுவல் வருது. புன்முறுவல் வருது தானே? சிரிக்கும் போதே என்னை பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே ஒரு புன்முறுவல் வருது. நான் சிரிக்கும்போது நீங்கள் சிரிக்கிறீங்கன்னா, வானதூதர்கள் உன்னதங்களிலே கீதத்தை பாடுகின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் அந்த அறிவிப்பு செய்தியை சொன்ன பொழுது, அந்த உன்னதங்களத்தை பாடும் பொழுது நாமும் அவர்களோடு சேர்ந்து மகிழ்ந்து பாடுவது தானே முறை. எனவே அனைவரும் சேர்ந்து உன்னதங்களிலே கீதத்தை ஒரு முறை முதல் அடியை மட்டும் பாடலாமா? உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். போதும், தூக்கம் போச்சா? இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா தாளம் இல்லாமல் பாடிட்டீங்க, அதனால் உங்களுக்கு உற்சாகம் இல்லாமல் ரொம்ப சோர்வாக போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அன்பார்ந்தவர்களே, வானதூதர்கள் அந்த மகிழ்ச்சி, பாலன் பிறந்த மகிழ்ச்சியிலே களிகூத்தாடி பாடினார்கள். அவ்வாறு பாடினால், அவர்களோடு இணைந்தால், அந்த மகிழ்ச்சியில் இணைந்தால் நமக்கு தூக்கன்றது இல்லை. இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் இந்த இயேசுவின் பிறப்பை கொண்டாட வந்திருப்பதனால்தான் பாலன் ஆண்டவரின் விண்ணக ஆசி உங்களுக்கு என்று சொன்னேன். நம்ம சின்ன பசங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம். ஏமாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள்கிட்ட எங்கள் மாமன்லாம், மாமனுக்கு ஒரு முத்தங்குறி அப்படிம்பாங்க. சாக்லேட் தரேன், அது 4 சாக்லேட் இல்லை 50 பைசா சாக்லேட், அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த சாக்லேட் தரேன் எனக்கு நான் தரமாட்டேன், சாக்லேட் தரேன், மாமனுக்கு ஒரு முத்தங்குறி, அதை வாங்கிட்டு நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ இருக்கிற பசங்கள்கிட்ட நம்ம எதை கொண்டு போய் கொடுத்தாலும் செல்ஃபோனு கொடுறான், நம்ம செல்ஃபோன் தான். டேய் செல்ஃபோனுக்கு ஒரு பேசணும், நான் தரமாட்டேன், உனக்கு நான் சாக்லேட் தரேன்டா, நீ கேட்கறதெல்லாம் வாங்கி தரேன்டா, தரமாட்டேன், தூக்கிட்டு ஓடு, அங்கெங்கேயும் ஓடியா. அப்படி தான் நடந்துட்டுருக்குது. இப்போ பெரிய பசங்களாம் இருப்பீங்க, காலேஜுக்கு போகிற பசங்க, அப்பாட்ட ஐஸ் வைப்பீங்க. டூர், ஒரு வேளை டூர், ஒரு 2000 ரூபாய் தேவைப்படுது, வா கூட 2000 ரூபா கூட. அந்த கொஞ்சல் தந்தைக்கு பிடிக்கும், அதே போல் அம்மாவுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தாலும் அந்த அப்பா அதை ரசிச்சுக்கிட்டே பா கூட, ஆய் காசு இல்லை போ, தரமாட்டோம் போ, பா நான் செல்ல பிள்ளை தானே, ஒரே பிள்ளை தானே, நீ எனக்கு தானே சேர்த்து வைக்கிற, ஒரு 2000 ரூபா தரமாட்டியா? கோவத்தோடு எடுத்து கொடுக்குற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு
அவ சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பின்னாடி போய் லைட்டாக சிரிப்பாங்க பாருங்க. இதை ஏன் இப்போ சொல்லிட்டு வரேன், ஏன்னா அப்பாவுக்கு எப்படி சொன்னால் பிடிக்குமோ அதன்படி சொல்லி நாம் அந்த காசை வாங்கிக்கிறோம். சின்ன பசங்கள்கிட்ட எது கொடுத்தா நம்மளுக்கு தேவையானது கிடைக்குமோ அதை கொடுத்து நாம் அந்த முத்தத்தை வாங்கிக்கிறோம், அன்பை பெற்றுக்கொள்கிறோம். அதுபோல் கடவுளுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? எல்லாம் வல்ல இறைவன் தந்தை இறைவனுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? இன்னைக்கு என்ன கொண்டாட வந்திருக்கீங்க? பாலன் இயேசு பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறீங்க. அந்த இயேசுவின் பிறப்பு, அந்த பாலனை தான் பிடிக்கும். இயேசுவை தான் தந்தை கடவுளுக்கு பிடிக்கும். எனவே தந்தை கடவுளின் விண்ணக அருளும் ஆசிரும் நமக்கு நீக்கமர நிரம்ப கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பாலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாலனின் பிறப்பு விழாவில் நாம் இணைந்து மகிழ வேண்டும். சரி அன்பார்ந்தவர்களே, இந்த விண்ணக தூதரணி பாடிய பாடல் இதுதான். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் உகந்தோருக்கு அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று. யாருக்கு அமைதி கிடைக்கும்? யாருக்கு அமைதி கிடைக்கும்னா, கடவுள் யார் யாருக்கு தனது அருளையும் மாசிரையும் நிரம்ப கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். அந்த அருளையும் மாசிரையும் பெற்றுக்கொள்ள எவர் ஒருவர் இறைவனுக்கு தன்னை முழுவதும் திறக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த அருளும் ஆசிரும் கிடைக்கும். தொடக்க நூல்ல சாமுவேல் சவுல்கிட்ட சொல்வார், அமலக்கியரோடு போரிட செல்கின்றார், அந்த அமலக்கிய நகரை முற்றிலும் அழித்து விடு, எதையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் சவுல்கிட்ட சொல்வார். ஆனால் சவுல் போரிட்டு செல்வார். போரிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஆணிரைகள், ஆடு மாடுகள், கொழுத்த கன்றுகள் இவற்றை அனைத்தையும் கவர்ந்து விட்டு வருவார். அப்போ சாமுவேல் சவுலை பார்த்து கடவுள் சாமுவேல்கிட்ட சொல்வார், அவன் என் வார்த்தைகளின்படி நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவது அல்ல, மாறாக அவரது வார்த்தைக்கு செவிமடுப்பது தான் என்று அழகாக சொல்லிவிடுவான். அதே போல தாவீதை பாருங்கள், அவர் கடவுளின் வார்த்தைக்கு செவிமடுக்கின்றார். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தைலத்தார் அவருக்கு அருள்பொழிவு செய்தேன். பாரும், நான் கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், தாவீது சொல்லுகின்ற வார்த்தை. ஆனால் கடவுளின் பேழை கூடாரத்தில் இருக்கின்றது என்று சொன்னவுடன் கடவுள் சொல்லுகின்றார், நான் உன் அரியணையை அரசாட்சி நான் உனது வீட்டை கட்டுவேன் என்று கடவுள் தாவீதுக்கு வாக்கு கொடுக்கின்றார். சரி அன்பார்ந்தவர்களே, இப்படி எவர் ஒருவர் கடவுள் மீது அன்பு கொள்கின்றாரோ, கடவுளின் அருளையும் இரக்கத்தையும் பெற தனது உள்ளத்தையும் மனதையும் திறக்கின்றாரோ அவருக்கு விண்ணக அமைதி, அவருக்கு விண்ணக ஆசீர், அவருக்கு விண்ணக அருள் நீக்கமர நிரம்ப கிடைக்கின்றது. ஒரு தாத்தா பாட்டி கல்யாணம் ஆகி 45 வயசு ஆயிடுச்சு. பசங்கள்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க, ஃப்ரான்ஸில் அமெரிக்காவில்னு சொல்லிட்டு. இந்த தாத்தா ஃபோன் அடிக்கிறார். ஃபோன் அடித்து, இங்கே பாருப்பா, உங்கள் அம்மா எனக்கு போர் அடிச்சிட்டாங்க, இனிமேட்டு உங்கள் அம்மாக்குள்ளலாம் என்னால் வாழ முடியாது, நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன். அதேமாரி அந்த அம்மாவை ஃபோன் அடித்து, எனக்கு ரொம்ப போர் அடித்து போயிடுச்சு, உங்கள் அப்பா இனிமேட்டுலாம் செட் ஆகாது, நாங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருப்பா நான் அக்காட்ட பேசிவிட்டு உனக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அக்காட்ட ஃபோன் அடித்தோடனே அந்த அக்கா சொல்லுது, இருப்பா நான் அம்மாட்ட ஃபோன் அடிச்சுட்டு அப்பாட்டையும் அம்மாட்டையும் பேசிவிட்டு உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா, நான் நாளைக்கே திருப்பி வந்துடுறேன் ஊருக்கு, நாளைக்கே வரேன், நான் வர வரைக்கும் யாரும் 2 பேரும் எந்த பேச்சையும் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி அதே மாதிரி அந்த பையனை, நீனு கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த ஆள் சொன்னார், சரி இதோட எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நம்ம பசங்க 2 பேரும் கிறிஸ்மஸுக்கு வராங்க, நம்ம 2 பேரும் எல்லாரும் சேர்ந்து பிள்ளைங்களோட சேர்ந்து பேர பிள்ளைங்களோட சேர்ந்து கிறிஸ்மஸை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சந்தோஷமாக சொன்னாங்க. அன்பர்களே, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவன் வாதிர், அவன் பேப்பர் திருத்திட்டு இருந்தான். ஆஃபேலி இப்போ தானே எல்லாம் ஆஃபேலி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, பேப்பர் திருத்திட்டு இருந்தான். பேப்பர் திருத்திட்டு இருக்கும்போது ஒரு கொஷினுக்கு பதில், இந்த கேள்விக்கு பதில் கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எழுதி வச்சுருந்தான். அவன் அது மாதிரி எழுதி வச்சுருந்தோடனே அந்த வாத்தியார் திருப்பி அதை கீழே எழுதிட்டார். என் ஃப்ரெண்டு எழுதிட்டார். என்னன்னு தெரியுமா எழுதினார்? கடவுளுக்கு நான் மார்க் கொடுத்துட்றேன், உனக்கு நான் ஃபெயில் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பர்களே, எல்லாருக்கும் கடவுளின் அருள் ஆசீர் இரக்கம் கிடைக்கின்றது. ஆனால் அதை எவர் ஒருவர் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களில்தான் அது நீக்கமர நிரம்ப தங்குகின்றது.
மாதாவையும் சூசைப்பரையும் பாருங்க. யோசேப்பு ரொம்ப கவலையில் இருக்கிறார். அப்ப வானதூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்று சொன்னவுடன் மரியாவை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றார். கன்னி மரியாவை பாருங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார், தூய ஆவி உம்மீது வரும், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, ஏனென்றால் ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொன்னவுடன் மரியா நான் ஆண்டவரின் அடிமை என்கின்றார். அதே போல இவர்கள் இருவரும் எருசலேமுக்கு செல்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவும் பிறக்கின்றார். அங்கு அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. நிறைய பிரச்சனை தான். கன்னிமரியாவுக்கு அவர் கன்னியா இருக்கின்றார், அது ஒரு பிரச்சனை. சூசையப்பருக்கு எப்படி கன்னியா இருக்கும் பொழுதே அவர் கர்ப்பமானார், அது அவருக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலுமே, எப்பேற்பட்ட துன்பங்கள் சூழல்கள் சூழ்ந்து நின்றாலுமே இறைவன் சொல்லிவிட்டார், இறைவன் என்னோடு இருக்கின்றார், இறைவனின் அருளும் ஆசீரும் வழிநடத்துதலும் என்னை தொடர்ந்து வழிநடத்தி வருகின்றன, எனவே இறைவனின் திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர்கள் இருவரும் ஏற்றுக்கொண்டார்கள். இடம் கிடைக்கல. மாதாவுக்கு இல்லாத துயரமா அந்த குழந்தை பிறகுறதுக்கு இடம் இல்லை. அப்பேற்பட்ட துயரத்திலும் அவர்களுக்கு அமைதி என்பது நீக்க மர கிடைத்தது. எப்படி அமைதி கிடைச்சது? குழந்தை பிறகுறதுக்கு ஏதோ ஒரு இடம் கிடைச்சிச்சு. எல்லாரும் உறவினர்கள் எல்லாரும் குழந்தைகளை வந்து பார்ப்பார்கள். குழந்தை பிறந்தவுடன் மாதாவுக்கு சோசைப்பருக்கு யார் வந்து பார்க்கறதுக்கு இல்லை. ஆனால் யார் வந்தாங்க? இடையர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக வந்து பரிசு பொருட்களை கொடுக்கின்றார்கள். ஞானியர்கள் வருகின்றார்கள், பொன் தூபம் வெள்ளை போலத்தை காணிக்கையாக்குகின்றார்கள். இவ்வாறு அந்த துன்பத்திலும் துயரத்திலும் மாதாவும் சூசைப்பருக்கும் அமைதி கிடைக்கின்றது. கடவுள் அவர்களை தனியாக விட்டுவிடவில்லை. அங்கு அவர்களை பாதுகாக்க, அங்கு அவர்களை சந்திக்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைக்கின்றார். உறவினர்கள் இல்லைத்தான், உறவினர்களாக இடையர்கள் வந்தார்கள். வணங்குவதற்கு யாரும் வரவில்லை, பரிசு பொருட்கள் கொடுக்க யாரும் வரவில்லை. எங்கிருந்தோ வெளிநாடுகளிலிருந்து ஞானிகள் வந்து அவர்களை வாழ்த்துகின்றார்கள். இதே போலத்தான் ஏரோதுவை பாருங்கள். அவன் மிகப்பெரிய மாளிகையில் வாழ்கின்றான். அவனுக்கும் அதே செய்தி அறிவிக்கப்படுகின்றது. யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று ஞானிகள் கேட்கின்றார்கள். ஆனால் ஏரோது கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? மெஸ்ஸியா எங்கே பிறந்திருக்கின்றார் என்ற கேள்வியை கேட்கின்றார். மெஸ்ஸியா எங்கே பிறந்திருக்கின்றார் என்ற கேள்வியை கேட்கின்றார். கேட்டவுடன் ஏரோது கலங்குகின்றான். எருசலேம் முழுவதும் அவனோடு சேர்ந்து கலங்கிற்று. அவன் படுகொலை செய்கின்றான், நிறைய குழந்தைகளை படுகொலை செய்கின்றான். காரணம் என்ன? ஏனென்றால் கடவுளின் அருளும் ஆசிரும் அவனுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது. மாதாவுக்கும் சூசைப்பருக்கும் இடையர்களுக்கும் எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டதோ விண்ணக அமைதி அவனுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த அமைதியை ஏற்றுக்கொள்ள அவன் தயங்கினான். அதை புறக்கணிக்கின்றான். எதற்காக? தனது பதவிக்காக, தனது ஆடம்பரத்திற்காக, தனது நிலைக்காக அதனை புறக்கணிக்கின்றான். அன்பாந்தவர்களே, சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம பெரிய பதவியில் வேணாலும் இருக்கலாம், லட்சமாக சம்பாதிக்கலாம், பெரிய பணக்காரனாக இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்ம கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, கடவுளை நாம் தேடலைன்னு வச்சுக்கோங்க, கடவுளை நாடி தேடி வரவில்லைன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே அமைதி என்பதோ ஆசீர் என்பதோ நிம்மதி என்பதோ மகிழ்ச்சி என்பதோ நீடித்து நிலைக்காது. ஏரோது நிலைத்திருக்கலாம், நான் அனைத்து குழந்தைகளையும் கொன்று விட்டேன், எனவே நான் தான் அரசன் என்று. ஆனால் இயேசு காப்பாற்றப்படுகின்றார். அதே போல நாம் எப்பேற்பட்ட ஏழைகளாக இருக்கலாம், காசு இல்லாமல் இருக்கலாம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படலாம். ஆனாலும் கடவுள் என்னை பார்த்து கொள்வார் என்று மாதாவையும் சூசையப்பரையும் போல அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து, அவர் வாக்கில் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற பொழுது நிம்மதி உங்களுக்கு இருக்கும், அமைதி உங்களுக்கு இருக்கும், இறைவனின் அருளும் ஆசீரும் தொடர்ந்து உங்களை வழிநடத்தும். எனவேதான் விண்ணக அருளும் ஆசீரும் உங்களை தேடி வரும் என்றேன். எவர் ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாரோ அப்பொழுது தந்தையின் அருளும் ஆசீரும் நீக்கமர நிரம்ப கிடைக்கும். இதோ இந்த கிறிஸ்துமஸ் குடிலே இருக்கின்ற இயேசுபாலன் நம் ஒவ்வொருவரையும் தேடி வருகின்றார். உன்னதங்களிலே கீதம் நமக்காக பாடப்பட்டது. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாக நாம் அனைவரும் நல்மனம் கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம்.
நல்ல மனத்தவருக்கு தான் அமைதி, நல்ல மனத்தவருக்கு தான் அருளும் ஆசீரும், நல்ல மனத்தவருக்கு தான் கடவுளின் இரக்கம், நல்ல மனதவருக்கு தான் கடவுள் காட்சி அளிக்கின்றார், கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். எனவே நம்மிடம் இருக்கின்ற எல்லா விதமான தீமைகளையும் இந்த கிறிஸ்மஸ் கொடியிலே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே விட்டு விடுவோம். எல்லா தீமையையும் விட்டு விடுவோம். வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது அந்த விண்ணக அமைதி, விண்ணக அருள், விண்ணக ஆசீர் மாதாவும் சோசேப்பும் எப்படி பெற்றுக்கொண்டார்களோ அப்படி பெற்றுக்கொண்டு செல்லுவோம். அதற்கான அருளை வேண்டி இந்த திருப்பலியிலே பக்தியாய் மன்றாடுவோம்.